கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1/3 the whole power 3 கொடுத்துருக்காங்க into 2/3 whole square கொடுத்துருக்காங்க கரெக்டா சோ அப்போ whole power 3 நம்ம என்ன பண்ணோம் 3 டைம்ஸ் எழுதிக்கணும் அதே மாதிரி 3/2 the whole square வந்து 3/2 into 3/2 எழுதிக்கணும் சோ இப்போ இது எது எப்பவுமே என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர் சப்போஸ் இருந்ததுன்னா டினாமினேட்டர் இருந்ததுன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா நம்ம கேன்சல் பண்ண கூடாது புரிஞ்சுதா சோ எப்பவுமே எப்படி பண்ணலாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா கிராஸ்ல கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி இப்படியும் கிராஸ்ல கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி மேல கீழே அப்படி கேன்சல் பண்ணலாம் புரியுதா ஸ்லீப்பிங் லைன் மட்டும் பண்ண முடியாது கேன்சல் பண்ண முடியாது மத்த எப்படி வேணா பண்ணலாம் சரியா சோ இப்போ செகண்ட் கொஸ்டின் -2/3 the whole power 4 into -3/4 the whole power 3 அதே மாதிரி 3 டைம்ஸ் எழுதிக்கோ எழுதிட்டு இது எல்லாமே நீ ஆல்ரெடி போட்ட மெத்தட் தான் எதுவுமே நியூ கிடையாது சோ இது அப்படியே நீ ட்ரை பண்ணலாம் சோ தேர்ட் சப்டிவிஷன் ட்ரை பண்ணு ஃபோர்த் சப்டிவிஷன் பாரு நம்மளுக்கு டினாமினேட்டர்ல வேல்யூ இல்ல சோ டினாமினேட்டர் வேல்யூ இல்லைன்னா 1ன்னு அர்த்தம் சோ டினாமினேட்டர்ல வேல்யூ இல்லைன்னா என்னது 1 பண்ணிடுவியா சோ நெக்ஸ்ட் பாருங்க ஆமா சோ நெக்ஸ்ட் பாருங்க கீர்த்தி டெஸ்டுக்கு ரெடியா கீர்த்தி எடுங்க சைன் வாங்குங்க சோ விஷன் கவனி சோ டிவைடட் 2/3 the whole power 3 இருக்கா சோ அப்போ இந்த எப்பவுமே என்ன பண்ணணும் இந்த டிவைடட் இருக்குன்னா இன்டூ போட்டுட்டு இத ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் அதுதானே நம்ம எப்பவுமே செய்யறது சோ அதே தான் இங்கேயும் பண்ணிருக்கோம் சோ டிவைடட் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்டூ போட்டுட்டு இந்த 2/3 என்னவாயிடும் 3/2 ஆயிடும் பவர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாது அப்படியே தான் எழுதணும் புரிஞ்சுக்கிட்டியா சோ நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி பண்ண வேண்டியதான் சரியா சோ நெக்ஸ்ட் சம் பாரு சோ நம்ம பார்த்தோம் -1 the power odd நம்பர்னா ஆன்சர் என்ன வரும் அதுதான் இங்க பண்ணிருக்கோம் சோ மேல 35ன்றது ஆட் நம்பர் கீழே வரையில -1 தான் வரும் புரியுதா ரிமைனிங் எல்லாம் நீயே போட்டுடலாம் சோ நெக்ஸ்ட் பாரு செவன்த் சம் இது உள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் எப்பவுமே சால்வ் பண்ணணும் சரியா இங்க டிவைடட் கொடுத்திருக்காங்க இதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீ ஹேண்டில் பண்ணணும் இங்க டிவைடட் கொடுத்திருக்காங்கன்னா இன்டூ போட்டுட்டு 2/5 மாத்திட்டு ஹோல் பவர் 3 போடணும் புரிஞ்சுதா சோ அதுதான் இங்க பண்ணிருக்கோம் ரைட்டா சோ அப்போ -27/125 வரும் இந்த வேல்யூ பண்ணா இது நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெசிப்ரோக்கல் எடுத்து இங்க கன்வெர்ட் பண்ணிருக்கோம் இங்க பண்ணிருக்க பாரு இங்க இருந்து அடுத்த ஸ்டெப் இது போடணும் சரியா சோ நெக்ஸ்ட் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் அதை நீ போட்டுருவ ஓகே இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டு அனுப்புறியா ஹிபா மீதா என்ன பண்ணீங்க